வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். டோம்ஹாக் பேச்சுவார்த்தை. வெள்ளை மாளிகையிலிருந்து வெறுங்கையுடன் வெளியேறிய செலன்ஸ்கி. புறப்பட்ட சில வினாடிகளில் கடலில் பாய்ந்த விமானம். மரணத்தின் விளிம்புக்கு சென்ற பயணிகள். பாலியல் குற்றங்கள். பட்டங்களை துறந்தார் பிரிட்டன் இளவரசர் ஆண்ட்ரூ. அமெரிக்காவில் ஹமாஸ் தாக்குதலை வழிநடத்தியவர் கைது. வங்காளதேச விமான நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. விமான சேவை ரத்து. பாகிஸ்தான் ஆப்கான் மோதலை தீர்ப்பது எளிது, ட்ரம்ப் சொல்கிறார். போர் நிறுத்தத்தை மீறி காசாவில் கொடூர தாக்குதல் நடத்திய ஆக்கிரமிப்பு இஸ்ரேல். 7 குழந்தைகள் உட்பட 11 பேர் பலி. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உருவாகும் புதின் ட்ரம்ப் சுரங்கப்பாதை. உக்ரைன் அதிருப்தி. இனி விரிவான செய்திகள். ஹமாஸ் போராளிகளை குறிவைத்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இதுவரை அப்பாவி பொதுமக்கள் 68,000 பேரை படுகொலை செய்திருக்கிறது. இதனால் செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடுகளின் கப்பல்கள் மீது ஹவுத்தி போராளிகள் தாக்குதல் நடத்தி வந்தது. சமீப காலமாக ஹவுத்தி தனது தாக்குதலை நிறுத்தி வைத்திருந்தது. இந்த நிலையில் ஏமனிலிருந்து வெகு தூரத்தில் உள்ள ஏடன் வளைகுடாவில் கப்பல் ஒன்று தீப்பற்றி எரிந்து வருவதாக பிரிட்டிஷ் இராணுவத்தின் இங்கிலாந்து கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு மையம் தெரிவித்திருக்கின்றது. தீப்பற்றி எரியும் கப்பலை மாலுமிகள் கைவிட்டு வெளியேற தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இது ஹவுத்தி செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வங்காளதேச தலைநகர் டாக்காவில் சர்வதேச விமான நிலையம் காணப்படுகின்றது. இந்த விமான நிலையத்தில் தினமும் நூற்றுக்கணக்கான விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் டாக்கா விமான நிலையத்தில் இன்று மாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. விமான நிலையத்தின் சரக்கு முனையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் பற்றி எரியும் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீ விபத்தால் விமான நிலையத்தில் விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. டாக்கா விமான நிலையம் வரவிருந்த விமானங்கள் மாற்று நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. மேலும் டாக்காவிலிருந்து புறப்படவிருந்த விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதனால் பயணிகள் அவதியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை தீ விபத்தில் உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் ஏற்பட்டதா என்பது குறித்த விவரம் இதுவரை வெளியாகவில்லை. பிரிட்டன் இளவரசர் ஆண்ட்ரூ யோர்க் கோமகன் என்ற பட்டம் உட்பட தனக்கு வழங்கப்பட்ட அனைத்து பட்டங்களையும் கௌரவங்களையும் இனி பயன்படுத்தப் போவதில்லை என்று அறிவித்திருக்கின்றார். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரத்தில் தன் மீதான தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் அவரது அண்ணன் மன்னர் சார்லஸ் மற்றும் அரச குடும்பத்தின் பணிகளிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதாக அவரது தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மன்னர் மற்றும் தனது குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்த பின்னரே இந்த முடிவை எடுத்ததாகவும் தனது கடமையை குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் முதன்மைப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எப்ஸ்டீனின் பாலியல் கடத்தல் குற்றங்களுக்கு ஆளான வெர்ஜீனியா கியூப்ரே என்பவரின் புதிய நினைவு குறிப்பு குறித்த பகுதிகள் சமீபத்தில் வெளியாகியிருக்கின்றது. அதில் இளவரசர் ஆண்ட்ரூ மீது அவர் முன்வைத்த பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் மீண்டும் பேசுபொருளாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஒரு வாரமாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையே மோதல் நடைபெற்று வருகிறது. எல்லையில் 2 நாட்டு படைகளும் கடுமையாக மோதிக்கொண்டன. தற்பொழுது சண்டை நிறுத்தம் அமுலாகி இருக்கின்றது. ஆனாலும் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதாக ஆப்கானிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மோதலை தீர்த்து வைப்பது தனக்கு எளிது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் கூறியிருப்பதாவது: ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்ப்பது எனக்கு எளிதானது. இந்தியா பாகிஸ்தான் மோதல் உட்பட 8 உலகளாவிய போர்களை தீர்த்துவிட்டேன். நான் ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனையை தீர்க்கும் போது அடுத்ததை தீர்த்தால் உங்களுக்கு நோபல் பரிசு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு நோபல் பரிசு கிடைக்கவில்லை. யாரோ ஒருவர் அதை பெற்றார். இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு உயிர்களை காப்பாற்றுவதுதான் முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கு தேவைப்படும் டோமாஹாக் ஏவுகணைகளை வழங்க தயாராக இல்லை என்று குறிப்பிட்டுள்ளமை அந்த நாட்டு ஜனாதிபதிக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றது. உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி வெள்ளை மாளிகை கூட்டத்திலிருந்து வெறுங்கையுடன் வந்த நிலையில் குறித்த கருத்து வெளியாகியிருக்கின்றது.
சுமூகமான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தானும் ட்ரம்பும் நீண்ட தூர ஏவுகணைகள் பற்றி பேசியதாகவும், ஆனால் அமெரிக்கா ஒரு தீவிரத்தை விரும்பவில்லை என்பதால் இந்த விவகாரம் குறித்து அறிக்கைகளை வெளியிட வேண்டாம் என்று முடிவு செய்ததாகவும் செலன்ஸ்கி கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சந்திப்பை தொடர்ந்து உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் அழைப்பு விடுத்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப் விரைவில் ஹங்கேரியில் அவரை சந்திக்க ஒப்புக்கொண்டதாக பேசிய ஒரு நாள் கழித்து குறித்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிசக்தி வசதிகளை தாக்க டோமாஹாக்ஸை பயன்படுத்துவது புடினின் போர் பொருளாதாரத்தை கடுமையாக பலவீனப்படுத்தும் என்று செலன்ஸ்கி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ட்ரம்ப் அதை நிராகரிக்கவில்லை என்றாலும் வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் அவர் பேசிய துணி உறுதியற்றதாக இருந்தது என்று செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக டொமாஹாக் ஏவுகணை தொடர்பிலான பேச்சுவார்த்தை வெளிவர ஆரம்பித்ததும் புடின் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வருவதாகவும் அவர் விளக்கியிருக்கின்றார். இது தொடர்பில் ரஷ்யா தரப்பிலிருந்து தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மீதான தாக்குதலில் ஹமாஸை வழிநடத்தியதாக கூறப்படும் மஹமூத் அமீன் என்பவர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக வரை அமெரிக்க விசாரணை குழு கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. இஸ்ரேல் ஹமாஸ் தாக்குதலின் போது அமெரிக்கர்கள் மீதான கொலை மற்றும் கடத்தலை விசாரிக்க அலெக்சாண்ட்ரியா எம் தோமன் மேற்பார்வையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் 2023 அக்டோபர் 7 இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதலின் போது ஹமாஸ் படையில் இருந்த மஹமூத் அமெரிக்காவில் தங்கியிருப்பது தெரியவந்தது. மேலும் அமெரிக்காவில் விசா பெற பொய்கூறி சட்டவிரோதமான செயலிலும் ஈடுபட்டிருக்கின்றார். அமெரிக்காவின் விசா விண்ணப்பத்தில் தான் எந்தவொரு பயங்கரவாத நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்றும் நிரந்தர குடியிருப்பாளர் என்றும் மஹமூத் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் அவர் அமெரிக்க விசா பெறுவதிலும் மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் விசா மோசடி மற்றும் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவளிக்க சதித்திட்டம் தீட்டியதாக மஹமூத் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது மாத்திரமன்றி அவரது பெயர் மற்றும் வயதிலேயே மற்றொருவர் இருப்பதாகவும் அவரும் கைது செய்யப்பட்டு காவலில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது எந்தளவுக்கு உண்மை என்பதும் உறுதியாக தெரியவரவில்லை. விசாரணைகளின் பின்னரே சரியான தகவல்கள் தெரியவரும் என்பதும் ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. இத்தாலியில் ஒரு பட்ஜெட் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே கட்டுப்பாட்டை இழந்து கிட்டத்தட்ட மணிக்கு 300 மைல் வேகத்தில் கடலை நோக்கி பாய்ந்த நிலையில் கடைசி நேரத்தில் தப்பிய திகிலூட்டும் சம்பவம் வெளியாகியுள்ளது. விமானம் கடலின் மேற்பரப்பிலிருந்து 200 அடிக்கும் குறைவான உயரத்தில் இருந்தபோது கடைசி நேரத்தில் விமானி சுதாகரித்து விமானத்தை மீண்டும் மேல் நோக்கி இயக்கியதால் ஒரு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. ஜெட் 2 என்ற பட்ஜெட் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் ரக விமானம் இத்தாலிக்கு அருகில் ஸ்பெயினின் இபிசா நகரிலிருந்து புறப்பட்ட சுமார் 30 நிமிடங்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. விமானம் சுமார் 40 தொடக்கம் 50 டிகிரி கோணத்தில் தலைகீழாக கடலை நோக்கி வேகமாக பாய்ந்த நிலையில் பயணிகள் அனைவரும் பயத்தில் உறைந்திருக்கின்றனர். விமானத்தின் கேபினில் உள்ள அழுத்தம் குறைந்தாலோ அல்லது ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவோ விமானி அவசரமாக விமானத்தை கீழ்நோக்கி கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானிகள் அவசர இறக்கம் என்று கத்திய சத்தம் பயணிகளுக்கு கேட்டதாகவும் கூறப்படுகின்றது. உடனடியாக விமானத்தில் இருந்த ஆக்சிஜன் முகமூடிகள் தானாகவே கீழே வந்திருக்கின்றன. பயணிகளில் ஒருவர் விமானம் தொடர்ந்து கடலை நோக்கி சென்று கொண்டிருந்தது. கீழே கடல் மட்டுமே தெரிந்தது. இதுதான் முடிவு என்று நினைத்து எனது மனைவிக்கு ஐ லவ் யூ என்று குறுஞ்செய்தி அனுப்பினேன் என்று திகிலுடன் கூறியிருக்கின்றார். எனினும் கடலின் மேற்பரப்புக்கு மிக அருகில் வந்த போது விமானம் மீண்டும் நிலைப்படுத்தப்பட்டது. பின்னர் விமானம் பாதுகாப்பான உயரத்தில் பறந்து பார்சிலோனா விமான நிலையத்தில் திட்டமிடப்படாத தரையிறக்கத்தை செய்திருக்கிறது. பாரிய விமான விபத்து தவிர்க்கப்பட்டதால் பயணிகள் நிம்மதியடைந்திருக்கின்றனர். விமான நிறுவனம் இந்த சம்பவத்திற்காக பயணிகளிடம் மன்னிப்பு கோரியிருக்கின்றது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட அழுத்த குறைவை சமாளிப்பதற்காகவே விமானி அவசரமாக கீழ்நோக்கி கொண்டு வந்ததாக கூறப்படும் நிலையில் விமான பயணிகளுக்கு மரணத்தின் விளிம்பு வரை சென்று திரும்பிய திகில் அனுபவமாக அமைந்திருக்கின்றது. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவின் அலாஸ்காவுக்கும் இடையே பேரிங் ஜலசந்தி அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் வகையில் பேரிங் ஜலசந்திக்கு அடியில் புதின் ரயில் சுரங்கப்பாதையை கட்ட ரஷ்யாவின் தூதர் ஒருவர் பரிந்துரைத்துள்ளார்.
ரஷ்ய அதிபர் புதினின் முதலீட்டு தூதரும் தேசிய செல்வ நிதியத்தின் தலைவருமான கிரில் டிமிட்ரிவ் இந்த சுரங்கப்பாதை யோசனையை முன்வைத்திருக்கின்றார். இது இரு நாடுகளுக்கும் இடையே ஒற்றுமையின் சின்னமாக இது அமையும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ரயில்கள் செல்ல ஏதுவாக 112 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சுரங்கப்பாதையை கட்ட சுமார் $8 பில்லியன் செலவாகும் என்றும் இதை 8 ஆண்டுகளுக்குள் கட்டி முடிக்கலாம் என்றும் டிமிட்ரி தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த சுரங்கப்பாதையை அமெரிக்க கோடீஸ்வரர் எலான் மஸ்குக்கு சொந்தமான சுரங்கம் அமைக்கும் நிறுவனமான தி போரிங் கம்பெனி மூலம் அமைக்கலாம் என்று கிரில் டிமிட்ரி தனது சமூக ஊடகத்தில் பரிந்துரைத்திருக்கின்றார். ரஷ்ய தூதரின் இந்த கருத்து குறித்து என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்யாவிலிருந்து அலாஸ்காவுக்கு ஒரு சுரங்கப்பாதை, இதை பற்றி எப்போதுதான் கேள்விப்பட்டேன், இது சுவாரஸ்யமான யோசனையாகும், இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் நேற்று போர் நிறுத்தம் குறித்து வெள்ளை மாளிகையில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடன் சந்திப்பின் போது இந்த யோசனை குறித்து ட்ரம்ப் செலன்ஸ்கியிடம் கேட்டிருக்கின்றார். அதற்கு செலன்ஸ்கி இந்த யோசனையில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று பதிலளித்திருக்கின்றார். அடுத்த 2 வாரங்களில் உக்ரைன் போர் நிறுத்தம் ரஷ்ய அதிபர் புதினை ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் சந்திக்க உள்ளதாக ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் இந்த புதின் ட்ரம்ப் சுரங்கப்பாதை குறித்து விவாதிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த 20 அம்ச காசா போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தத்தை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஏற்றுக்கொண்ட நிலையில் கடந்த வாரம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை 20 உயிருள்ள இஸ்ரேலிய பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவித்திருந்தது. இஸ்ரேல் தன்வசம் இருந்த பாலஸ்தீன கைதிகளை விடுவித்து வருகிறது. கடந்த 2023 அக்டோபர் முதல் இஸ்ரேலின் கொடூர பயங்கரவாத தாக்குதல்களில் இதுவரை காசாவில் 68,000க்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்த 8 நாட்களுக்கு பிறகு அமைதி ஒப்பந்தத்தை மீறி ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் காசாவில் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இந்த தாக்குதலில் காசாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். நேற்று மாலை காசா நகரத்தின் சைத்தூன் பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. அபு சாபான் என்பவர் தனது குடும்பத்தினருடன் பயணித்த வாகனத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையின் பீரங்கி குண்டை வீசியிருக்கிறது. இந்த தாக்குதலில் அவருடன் சேர்ந்து 7 குழந்தைகள் மற்றும் 3 பெண்கள் உயிரிழந்திருக்கின்றனர். அவர்கள் தங்கள் வீட்டை பார்வையிட சென்றபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. தாக்குவதற்கு முன் அவர்களை எச்சரித்திருக்கலாம் என்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்களின் இரத்த வரி இன்னும் அடங்கவில்லை என்பதை இந்த தாக்குதல் உணர்த்துவதாக காசா சிவில் பாதுகாப்பு அமைப்பின் செய்தி தொடர்பாளர் மஹ்மூத் பசல் தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதலை படுகொலை என்று கண்டித்துள்ள ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மதிக்கும்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் மத்தியஸ்தர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்றது. இதுவரை 36 முறைக்கும் மேலாக இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியிருக்கின்றதாகவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றது.